கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God's name will glorify. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனம். Book of John chapter 15 verse 1. நானே மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். I am the true vine and my father is the vintners. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து In this time God's அவர் மெய்யான திராட்சை செடி, our true vine. நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். We are the branches. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. Book of John chapter 15 and the verse 5 says, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, you are the branches. He who abides in me and I in him bear much fruit, for without me you can't do anything. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாக இருப்பதினால God will be a true vine, கொடிகளாகிய நாம் branches of us. தேவனோடு கூட எப்பொழுது இணைந்திருக்க வேண்டும். We want to be unity with him. எப்படி ஒரு செடியோடு கொடி இணைந்திருக்கும் பொழுது how a branch is joined with a plant, அதற்கு தேவையான எல்லா நீரோட்டங்களும் அந்த செடியிலிருந்து தான் கொடிக்கு செல்லும். every watery thing and nutrients will gain from the plant. அதே போல Like that, நாம் எப்போதும் இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். always we want to join with Jesus. இயேசுவோடு கூட இணைந்திருப்பது என்பது If we with Jesus, ஜெபத்திலும் with prayer, வேத வாசிப்பிலும் by reading Bible, அனுதினம் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். for each and every time we want to join with him. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. Book of John chapter 15 verse 7 says, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, நம்முடைய ஜெபத்தில் உறுதியாக அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, நம் ஜெபத்தில் எதையெல்லாம் நம்பிக்கையோடு கேட்குறோமோ அதை நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பார். If we are abide with God, whatever our wish, what we are asking, it will be fulfilled for us. ஹல்லேலூயா. Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. Book of John chapter 14 verse 1 says, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். You believe in God. ஆமென். ஹல்லேலூயா. Amen. தேவனிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, when you are believe in God, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். he surely rise up. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, when God's word is with us, சங்கீதம் 1வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Book of Psalms chapter 1 verse 1 and 2 says, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். blessed in thee is the man who walks not in the counsel of the ungodly, nor stand in the path of sinner, nor sit in the seat of the scoffer, but his delight is in the law of Lord, and in his law his meditation day and night. He shall be like the tree planted by the rivers of water, that brings forth its fruits in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall propose.
ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இதில் சொல்லப்பட்டதுல சங்கீதம் 1வது அதிகாரம் அதில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது. Yes, book of Psalms chapter 1 verse 3 says, when we are with God's, ஒரு நீரோடை நரிமா நடப்பட்ட மரத்தை போல planted by the river water, எப்பொழுதும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். planted by the river water trees, like that we will be a fruitful life God will gives us. அது மட்டுமல்ல, Not only that, தேவனோடு கூட இணைந்து we want to join with God, அவருடைய வார்த்தையின்படி with his words, செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் doing each and everything, தேவன் வாய்க்க பண்ணுவார். God will bless us. அது மட்டுமல்ல, Not only like that, அவர் அதை ஆசீர்வதிப்பார். he will bless it. ஒன்றே ஒன்றுதான், Only one thing, மெய்யான திராட்சை செடியாகிய a true vine, கொடிகளாகிய நாம் branches of us, தேவனோடு கூட we want to எப்பொழுதும் together with him each and every time, கஷ்டங்களிலும் in a trouble, நெருக்கங்களிலும் in a anxiety, தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது when we are joined with God, கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். God surely blessed us. கவலைப்படாதிருங்கள், Don't be afraid. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God's name will glorify. தேங்க்யூ. Thank you. நமது திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கும், நற்செய்தி கூடுகை முதல் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கும், வீட்டு கூட்டங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும், சுகமளிக்கும் ஆராதனை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும், தேசத்திற்கான ஜெபம் வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும், உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். எங்களோடு இணைந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சாமுவேல் சுவாமிதாஸ், கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள், தாய் நகர், அனுப்பானடி, மதுரை 625009. எங்கள் தொலைபேசி எண் 9043837321.